அஜித்குமார் கார் பந்தயத்தில் விபத்து அதை போட்டால் தான் இங்கே பார்ப்பீங்க. வெறும் கார் பந்தயத்தில் எங்கேயோ ஸ்பெயின் நாட்டில் நடந்த கார் பந்தயத்தில் விபத்துன்னு போட்டால் இங்கே யாராச்சும் கண்டுப்பீங்களா? கண்டுக்க மாட்டீங்க. அஜித்குமார்ன்ற ஒரு பிரபல நடிகர், தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிரபல நடிகர். உங்களுக்கு தேவை செய்தி, அவங்க மீடியாவுக்கு தேவை செய்தி. அந்த செய்தியை பொறுத்தவரை இங்கே பார்க்குறானுங்க. அதை வச்சு ஒரு 10 பேர் ட்ரோல் பண்ணுறான், 10 பேர் பாராட்டுறான், 10 பேர் தலைவா விபத்து இல்லாமல் கார் ரேஸை ஓட்டுங்கன்றான். இவங்களுக்கு தேவை வியாபாரம் ஆகுது இல்லை, இங்கே வியாபாரம் ஆகுது இல்லை. அதை தானே சார் இங்கே விரும்புகிறாங்க மக்கள். நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய் அப்பாவுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம், ஏன் சண்டைன்னு கேட்டீங்க. என்னன்னா பதில் சொன்னேன், அவங்க குடும்பத்தில் 1008 விஷயம் இருக்குது. ஆனால் இதை வச்சு தான் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு மீடியாக்களில். இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க, வியாபாரம் ஆகணும் தானே கேட்குறீங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. பத்திக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் இது எல்லாமே. சார் அவர் கார் ரேஸ் கலந்துக்கிறார், விபத்து இன்னொரு அறிவிச்சிகளாம் சொல்கிறாங்க பப்ளிசிட்டிக்காக தேர்றாரு. அவர் ஏன் பப்ளிசிட்டி தரலாம் ஒன்றுன்னு கேட்குறேன். கார் ரேஸ் வச்சு ஏன் பப்ளிசிட்டி? 2 நிமிஷம் தான் மைக்கை பிடிச்சி பேச போகிற வாங்கினாலும் தமிழில் மூலம் முழுக்க கிளம்பி வந்துடுவானுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்? முதல்ல கார் விபத்து வச்சு தான் பப்ளிசிட்டி தேடணுமா? நான் கேட்குறேன். பப்ளிசிட்டிலாம் கிடையாது சார். 25 வயசில் ஆசைப்பட்ட ஒரு நபர் சார். அவர் கார் பந்தயத்துக்காக 25 வயசில் கலந்துக்க முடியாமல், அதுக்கு உண்டான பண வசதி இல்லாமல் மாடலிங் வயசில் கலந்துக்கிறாரு. மாடலிங்க்கு வந்தவர் தான் அஜித்குமார். அதுக்கப்புறம் பட வாய்ப்பு கிடைச்சி படத்தில் 2-3 படம் ஹிட் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் படத்தை தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய ஆம்பிஷன் இன்னைக்கு நிறைவேற்றுவார்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கீங்க சார், ஒன்று வேணாம், நீங்கள் கன்னியாகுமரி போய் விவேகானந்த சிலைக்கு முன்னாடி நின்று நான் செல்ஃபி எடுக்கணும் 15 வயசில் நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் ஒரு சில காலம் கட்டாயத்தினால உங்களால் போகவே முடியல. அந்த இடத்துக்கே 20 வருஷமாக போக முடியல.